தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றாலநாதர் கோயிலில் திருவாதிரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. இதுகுறித்த முழு விவரங்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜன், அங்கு குற்றாலநாதர் கோயிலில் கொடியேற்றத்துடன் துவங்கி இருக்கிறது திருவாதிரை திருவிழா. ஆக இனிவரும் நாட்களில் திருவாதிரை திருவிழாவை முன்னிட்டு அங்கு என்னென்ன சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? குற்றாலநாதர் கோயிலில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியிருக்கிறது திருவாதிரை திருவிழா. தென்காசி குற்றாலநாதர் கோயிலில் கொடியேற்றத்துடன் துவங்கியிருக்கிறது திருவாதிரை திருவிழா. தென்காசி மாவட்டம் குற்றாலநாதர் கோயிலில் திருவாதிரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியிருக்கிறது. குற்றாலநாதர் கோயிலில் கொடியேற்றத்துடன் துவங்கியிருக்கிறது திருவாதிரை திருவிழா. குற்றாலநாதர் கோயிலில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியிருக்கிறது திருவாதிரை திருவிழா. கூடுதல் விவரங்களுடன் மீண்டும் இணைகிறார் செய்தியாளர் ராஜன். ராஜன், கோலாகலமாக துவங்கியிருக்கிறது திருவாதிரை திருவிழா. ஆக திருவாதிரை திருவிழாவினுடைய இனிவரும் நாட்களுக்கான சிறப்பு வழிபாடுகள் என்னவாக இருக்கிறது? அதாவது கனகதர தமிழகத்தின் பஞ்ச சபைகளில் ஒன்றான சித்திரை சபை அமைய பெற்ற குற்றாலநாதர் திருக்கோயிலில் திருவாதிரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக இன்று காலை தொடங்கியது. அதாவது தமிழகத்தில் உள்ள பஞ்ச சபைகளில் ஒன்றான சித்திரை சபை அமைய பெற்றதும் தென் தமிழகத்தில் மிகவும் பழமை வாய்ந்ததுமான குற்றாலநாதர் திருக்கோயிலில் திருவாதிரை திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக குற்றாலநாதர் கோயிலுக்கு எதிரே உள்ள கொடிமரத்தில் மரத்துக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களுடன் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தீபாரணை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதாவது வரக்கூடிய ஜனவரி 3ஆம் தேதி திருவாதிரை திருவிழா இன்று முதல் 10 நாட்கள் நடக்கிறது. அதாவது குற்றாலநாதர் கோவில் சிறப்பு தீபாரணை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற உள்ளது. விழாவின் 8ஆம் நாள் பச்சை சாத்தி தாண்டவ தீபாரணை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் குற்றாலநாதர் கோயிலில் பாலாலயம் மேற்கொள்ள கொண்டு கும்பாபிஷேக பணிகளும் நடைபெற்று வருவதால் தேரோட்டம், ரத வீதி உலா உள்ளிட்ட இந்த ஆண்டு திருவிழா நாட்களின் போது நடைபெறுவது எனவும் மொத்தமான குற்றாலம் சிறை சபையின் நடைபெறும் பச்சை சாத்தி தாண்டவ தீபாரணை குற்றாலநாதர் கோயிலில் வைத்து நடைபெறும் எனவும் கோயில் நிர்வாக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனகதர உலகளவில் புகழ்பெற்ற ஒரு குற்றாலநாதர் கோயிலில் இந்த திருவாதிரை திருவிழா தொடங்கப்பட்டிருக்கிறது. இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் மற்றும் ஐயப்ப பக்தர்களும் தினந்தோறும் அதிகமானவர் தரிசனம் செய்து வரக்கூடிய சூழல் உள்ளது. கனகதர விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்.